सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। உலகில் வாழ்வேது வாழ்வேது சுக வாழ்வேது தேடி வந்த உன் யோக வாழ்விலே தேடு வந்த தேவிதானா தேடி வந்த உன் யோக வாழ்விலே தேடு வந்த தேவிதானா ஓர பாப்பமும் கொடிய பாதகமும் மாறிடாததும் எதிரானா வாழ்வேது சுக வாழ்வேது தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு உரிமை தவறென சொல்வது சரிதானா தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு உரிமை தவறென சொல்வது சரிதானா மாதர் பிறவியே மா பாப ஜன்மம் வேதனை கேளா நிலைதானா வாழ்வேது சுக வாழ்வேது வரதட்சணையால் வாழ்வை சிதைத்திட வழி செய்வதும் வீண் சரிதானா வரதட்சணையால் வாழ்வை சிதைத்திட வழி செய்வதும் வீண் சரிதானா முன்னோர் செய்த மூடமே மூண்டதெல்லாமே வினைதானா வாழ்வேது சுக வாழ்வேது வஞ்சக உலகில் வாழ்வேது வாழ்வேது சுக வாழ்வேது மச்சான் காத்திருக்கேன் பாரு பெண்ணே லீலா கண்டிருக்கேன் நீயும் பல்லாளா வா பெண்ணே லீலா செய்யும் தன்னேலா ஆந்தையோட மனசு ஆந்தையோட மனசு போதும் கண்ணே போதும் வீராப்பு என்ன பெருசு போதும் கண்ணே போதும் வீராப்பு என்ன பெருசு பலே 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 காதலிய பொய் சொன்னால் கோபப்படுவேணும் மனக்ரோதம் கொள்ளுவேணும் மனக்ரோதம் கொள்ளுவேணும் அன்பான மனம் தெரிஞ்சும் அடி போதும் கண்ணே போதும் வீராப்பு என்ன பெருசு என் தலையில் மிளகாய் அரைப்பாய மகிழ்வோடு மறுத்து வார்த்தை சொன்னால் பூ என்று தள்ளியோடு அன்பாக பொய்ய பேசி அண்டாத சொன்ன நெருங்கி போக போக பாரு அந்த
போதும் கண்ணே போதும் வீராப்பு என்ன பெருசு. சொல்லில் பொய்யே இல்லை நான் சொல்லுகிறேன் உன்னையே, வேறு யாரை ஆச்சு நீ கேட்டு இனி நம்பிடு. சொல்லில் பொய்யே இல்லை நான் சொல்லுகிறேன் உன்னையே, வேறு யாரை ஆச்சு நீ கேட்டு இனி நம்பிடு. அடி போதும் கையே போதும் வீராப்பு என்ன பெருசு. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखा वन्दे वाल्मीकिकोकिलं। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामो भजे श्यामळम्। ஸ்ரீயப்பதியாகிய ஸ்ரீமன் நாராயணன் தசரத குமாரனாய் அயோத்தி மாநகரில் அவதரித்து பித்ருவாக்கிய பரிபாலனத்திற்காக தண்டகவனம் சென்று பஞ்சவட்டியில் வாழ்ந்த காலத்தில் ராவணன் சீதையை அபகரித்துச் சென்றான். சீதையை தேடிச் சென்ற ஸ்ரீராமன் சுக்ரீவ சக்கியம் செய்து கொண்டு வாலியை கொன்று நானா திக்குகளிலும் சீதையை தேடுமாறு வானரர்களை அனுப்ப தென்திசை சென்ற வானரர்கள் சீதையை காணாததால் துயருற்று தம் உயிரை மாய்க்க தீர்மானித்தனர்.
சம்பாதி என்ற ஜட்டாயு சகோதரனின் வாக்கியத்தினால் சீதை இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை அறிந்து ஹனுமான் மகேந்திர பர்வதத்தின் மீது ஏறி சாரணர்கள் செல்லும் ஆகாச மார்க்கத்தில் பறக்கிறார். ததோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷனஹ இயேஷ பதமல்வேஷ்டும் சாரணா சரிதே பதி. ஸ்ரீராமனின் பாணம் போல் நான் வேகமாகச் சென்று லங்கையில் சீதையை தேடி அங்கு காணாவிடில் விண்ணுலகிலும் தேடி அங்கும் காணாவிடில் மீண்டும் லங்கை திரும்பி ராவணனை வாலில் கட்டி கொணருவேன் என்று சூளுரை பகன்று ஹனுமான் புறப்பட்டார். சமுத்திரராஜனால் அனுப்பப்பட்ட மைனாக பர்வதத்தை வார்த்தையால் சந்தோஷிப்பித்து மேலும் ஆதாரமற்ற நிர்மலமான ஆகாசத்தில் பறந்த அவரை சர்ப்பங்களின் தாயான சுரசை தடுக்க பெரிதாக திறக்கப்பட்ட அவள் வாயில் அங்குஷ்ட பிரமாணம் உடையவராக புகுந்து வெளிவந்தார். நிழலை பற்றி இழுக்கும் சிம்ஹிகை என்ற ராட்சசியை கொன்று செயற்கரிய 4 செயல்களை செய்து திரிகூட்ட சிகரத்தில் அமைக்கப்பட்ட லங்கையை அடைந்தார். பாலிதாம் ராட்சசேந்திரேண நிருமிதாம் விஸ்வகர்மணா லவமானாமிவாகாஷே ததர்ஷ ஹனுமான் புரி. விஸ்வகர்மாவால் நிர்மிக்கப்பட்டதும் ராட்சசேந்திரனால் பாதுகாக்கப்படுவதுமான அந்நகரை ஆகாசத்தில் மிதப்பது போல அவர் கண்டார். மதிலும் அகழியும் கொண்டு கைலாசம் போல் விண்ணளாவி நிற்கும் இலங்கையின் வடக்கு வாயிலை அடைந்து ஜானகியை தனியாக எப்படி காண்பது என யோசித்தார். அஸ்தமித்த பிறகு தம் வடிவினை சிரித்துக் கொண்டு நகருக்குள் செல்ல தீர்மானித்து அதுவரை காத்திருந்து உள்ளே நுழைந்த அவரை லங்கா நகர தேவதையான லங்கினி தடுக்க அவளை முஷ்டியால் குத்தி வீழ்த்தினார். அந்த லங்கினி, என்று உன்னை ஒரு வானரம் வசமாக்குமோ அன்று ராட்சசர்களுக்கு கேடு வந்தது என அறிந்துகொள். யதா த்வம் வானரः கஷ்டித் விக்ரமாத் வசமானயேத் ததா த்வயா ஹி விக்ஞேயம் ரக்ஷசாம் பயம் ஆகதம் என்ற பிரம்மதேவனின் வாக்கியத்தை கூறி ஹனுமான் உள்ளே செல்ல அனுமதித்தாள். பின்னர் ஹனுமான் அது சத்ருவின் நகரம் என்பதால் தமது இடது காலை முதலில் வைத்து உள்புகுந்தார். அப்போது ஆகாயத்தில் மேகத்தால் மறைக்கப்படாத சூரியனிடமிருந்து பெற்ற கிரணங்களால் இருளை போக்கடிக்கும் பிரகாசம் பொருந்திய நிர்மலமான சந்திரன் ஜொலித்தார். வினஷ்ட சீதாம்பு துஷார பங்கோ மகாகிரக கிராக வினஷ்ட பங்கஹ பிரகாஷ லக்ஷ்மியாஸ்ரய நிர்மலாங்கோ ரராஜ சந்திரோ பகவான் சசாங்கஹ. நகர்முற்றும் தேடினார் ஹனுமான். ஒருவனே ஒரு 12 யோஜனை தெருவு 300,000 தேடினான் என்பார் கம்பர். நத்வேவ சீதாம் பரமாபிஜாதாம் பதிஸ்திதே ராஜகுலே பிரஜாதாம் லதாம் பிரபுல்லாமிவ சாதுஜாதாம் ததர்ஷ தல்வீம் மனசாபிஜாதாம். நன்னெறியில் நிற்கும் ராஜகுலத்தில் தோன்றியவளும் மலர்ந்த கொடி போன்ற சரீரம் உடையவளும் தன்னிஷ்டத்தால் அவதரித்தவளுமான சீதை மாத்திரம் புலப்படவில்லை. ராவண, கும்பகர்ண, விபீஷண, இந்திரஜித் போன்றவர்கள் மாளிகைகளிலும் மிகச்சிறந்து விளங்கும் புஷ்பக விமானத்திலும் தேடினார். அந்தப்புறத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மந்தோதரியை பார்த்து அவள் சீதையோ எனக் கருதி தோள்களை கொட்டி வாளை முத்தமிட்டு ஆனந்தம் கொண்டு துள்ளி குதித்து ஓடினார், ஆடினார், பாடினார், வானர சேஷ்டைகளை செய்தார். ஆஸ்போடயாமாச சுசும்ப புச்சம் நனல்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோஹல் நிபபாத பூமௌ நிதர்ஷயல் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனா. மறுகணமே இது சீதையாக இருக்க முடியாது, சுரேஸ்வரனாக இருந்தாலும் வேறவரையும் அவள் அணுகமாட்டாள் என்று உறுதி கொண்டு மேலும் தேடலானார். ராவணாந்தப்புரத்தில் பல பெண்களை பார்த்தும் என் மனம் விகாரமடையவில்லை. சீதை பெண்ணானபடியால் அவளை ஸ்திரீகளிடைத்தானே தேடியாக வேண்டும். காணாமல் போன ஓர் பெண்ணை மான்கூட்டத்திலே தேடி பயனுண்டோ? யஸ்ய சத்வஸ்ய யோனிஹி தஸ்யாம் தத் பரிமார்க்யதே ந சக்யாம் பிரமதானஷ்ட மிருகேஷு பரிமார்கிது. இவ்வாறு தம்மைத்தாமே தேற்றிக்கொண்டார். ஊர் முழுவதும் தேடிக்கூட சீதை கிடைக்கவில்லை. நான் திரும்பிச் சென்றால் உன்னால் அங்கு என்ன செய்யப்பட்டது என்று வானரர்கள் கேட்பார்கள். அவர்களுக்கு என்ன பதில் சொல்வேன் என்று கலங்கினார். மறுகணமே நான் கலக்கம் கொள்ளலாமோ? நம்பிக்கையும் மனோதைரியமும் தான் செல்வத்திற்கு மூலம். அதுவே மேலான சுகம். செயல்களை செய்ய தூண்டுவதும் நம்பிக்கையே. அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தக தஸ்மாத் அனிர்வேத கிருதம் யத்னம் சேஷ்டே அகம் உத்தமம். இவ்வாறு மனம் தெளிந்த ஹனுமான் மேலும் தேடலானார். 4 அங்குல இடம் கூட விடப்படவில்லை. பல வித்யாதர ஸ்திரீகளும் நாககன்னிகளும் அரக்கிகளும் காணப்பட்டனரே அன்றி சீதை அகப்படவில்லை. ஹனுமார் மனமுடைந்து சீதை இறந்து விட்டாளோ எனக் கலங்கினார். ராவணன் அவளை கொன்றானோ
அல்லது தின்றானோ வேறெங்கிலும் சிறை வைத்தானோ தெரியவில்லையே. கிஷ்கிந்தை திரும்பி சீதையை காணோமென கூறினால் ஸ்ரீராமரும் அவரை தொடர்ந்து அவரது சோதரரும் உயிர் துறப்பர். தாய்மார்களும் மரிப்பர். நண்பரான சுக்ரீவனும் இறப்பார். பிற வானரங்களும் அழிவர். நான் திரும்பி போனால் இக்ஷ்வாகு குலமும் வானரர் குலமும் நாசமடையும். घोरमारोदनो मल्ये गते मयि भविष्यति इक्ष्वाकुकुलनाशश्च नाशश्चैव वनौकसा. எனவே நான் திரும்ப மாட்டேன், இங்கேயே உயிர் துறப்பேன். இதோ ஓர் வனம். ஆம், அசோகவனம் தெரிகிறதே. இது என்னால் தேடப்படவில்லையே. இதனுள் தேடுவேன். எப்படியாவது ராட்சசர்களை கொன்று தபஸ்விகளை சித்தியை அடைவது போல ராமனிடம் சீதையை சேர்ப்பிப்பேன். தெய்வானுகிரகம் துணை புரியட்டும். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யः. தான் முன்னர் வணங்க மறந்த சீதா பிராட்டியையும் இப்போது நமஸ்கரித்தவராய் அழகு நிரம்பிய அசோக வனத்துள் நுழைந்தார். தாமரை ஓடைக்கு சீதை சந்தியாவந்தனம் செய்யும் பொருட்டு வருவாள் என்று எதிர்பார்த்து மரங்களிடையே மறைந்திருந்து பார்க்கலானார். ஆங்கு 1000 தூண்களால் தாங்கப்பட்ட ரத்ன கச்சிதமான தங்கத்தால் ஆகிய ஓர் தேவாலயம். அதில் ததோ மலின சம்வீதா ராட்சசீபிஸ் சமாவிருதா உபவாச கிருஷாம் தீனாம் நிஷ்வசந்தீம் புனః புனः ददर्श शुक्लपक्षादौ चन्द्ररेखां जिवामलां मन्दं प्रख्यायमानेन रूपेण रुचिरप्रभां विनद्धा धूमजालेन शिखामिव विभावसोः. அழுக்கடைந்த ஆடை உடுத்தி ராட்சசிகளால் சூழப்பட்டவளாக உபவாசத்தால் இழைத்தவளாய் சுக்லபக்ஷத்தின் முதற்பிறை போல் எளிதில் அடையாளம் புரிந்து கொள்ள முடியாதபடி புகையால் மூடுண்ட அக்னி போல் அங்காரகனால் பீடிக்கப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் போல் தன்னினத்திலிருந்து பிரிக்கப்பட்டு வேட்டை நாய்களால் சூழப்பட்டிருக்கும் பெண்மான் போல் சீதை காட்சியளித்தாள். மயில் இயல் குயில் மழலையாள் மானிளம் பேடை அயில் எயிற்று வெம்புலிக்குழாத்து அகப்பட்டது அல்நாள் விழுதல் விம்முதல் மெய்யுற வெதும்புதல் வெறுவல் எழுதல் ஏங்குதல் இறங்குதல் இராமனை எண்ணி தொழுதல் சாருதல் துளங்குதல் துயர் உழந்து உயிர்த்தல் அழுதல் அன்றே மற்ற அயல் ஒன்றும் செய்குவது அறியாள் பூமௌ சுதனுமாசீனாம் நியதாமிவ தாபசி. ஐம்புலன்களை அடக்கி தவம் செய்வாள் போல் தரையில் அமர்ந்து அழிந்து போன செல்வம், கெட்டுப்போன நம்பிக்கை, தடைபட்ட ஆசை, கெடுதலுடன் கூடிய காரியசித்தி, கலங்கிய புத்தி, பொய்ப்பழியால் பாழான புகழ் இவை போல் ராமனை அடைய முடியாமல் வருந்துபவளாய் கண்ணீர் பெருக்கிக் கொண்டு சர்வ அலங்காரங்களுக்கும் தகுதி வாய்ந்த அவள் எவ்வித அலங்காரமும் இன்றி அழுக்கும் புழுதியும் படிந்தவளாக கருமேகங்களால் மறைக்கப்பட்ட சந்திரன் போல் பயிற்சியின்மையால் குன்றிப்போன வேரவித்தை போன்று காணப்பட்டாள். பிரபாம் நக்ஷத்ரராஜஸ்ய காலமேகைரிவாவ்ருதாம் ஆம்நாயானாம் அயோகேன வித்யாம் பிரசிதிலாமிவ. அவளைக் கண்டு கலங்கிய ஹனுமான் சற்று சிந்தித்து தர்க்கயாமாச சீதேதி காரணைருபபாதிபிஹி, சில காரணங்களைக் கொண்டு இவளே வைதேகி என்று நிச்சயித்தார். ஸ்ரீராமரால் இவளது அங்கங்களில் வர்ணிக்கப்பட்ட நகைகள் இதோ மரக்கிளையில் காணப்படுகின்றன. கிஷ்கிந்தையில் துணிமூட்டையில் காணப்பட்ட நகைகள் இங்கு இல்லை. இதே பொன்பட்டாலான உத்தரியம்தான் அங்கே போடப்பட்டது. இவள் தான் ராம மகிஷி. புறத்தில் பிறனால் கவரப்பட்டாலும் எவள் ராமன் இதயத்திலிருந்து மறையவில்லையோ அவள் இவளே. இயம் கனகவர்ணாங்கி ராமஸ்ய மகிஷி பிரியா பிரணஷ்டாபி சதீயாஸ்ய மனசோ ந பிரணஷ்யதி. இத்தேவியின் மனம் ராமனிடத்திலும் அவர் மனம் இவளிடத்திலும் குடிகொண்டிருப்பதால் தான் இவ்விருவரும் கொஞ்ச காலமாவது பிழைத்திருக்க முடிகிறது. சீதையை பிரிந்தும் கூட ராமர் தம் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் அவர் எவராலும் செய்ய முடியாத செயலைத்தான் செய்கிறார். துஷ்கரம் கிருதவான் ராமோ ஹீனோ யதனயா பிரபு தாரயதி ஆத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி. ராமனை ஒத்த ஒழுக்கமும் பிராயமும் பண்பும் நற்குடிப்பிறப்பும் லட்சணங்களும் பொருந்திய வைதேகி ராமனுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவள். இவள் பொருட்டே கபந்தன் கொல்லப்பட்டான், வாரி அழிக்கப்பட்டான், சுக்ரீவர் ராஜ்யமடைந்தார், என்னால் சமுத்திரம் தாண்டப்பட்டது, இந்நகர் முழுதும் நன்கு பார்க்கப்பட்டது. தேடினன் கண்டனன் சீதையே என்று ஆனந்தித்து ராமலக்ஷ்மணர்களை மனத்தால் நமஸ்கரித்து மறைவிலேயே காத்திருந்தார். பின்மாலை வேளை ராவணன் ஜானகியின் நினைவினால் பீடிக்கப்பட்டவனாக அவளை பார்க்க
தன் பத்தினிகளும் பல பெண்களும் பின்தொடர அசோகவனம் வந்தான். காமதர்ப்பமதைர்யுக்தம் ஜிம்ஹதாம் ராயதே க்ஷணம் சமக்ஷம் இவ கந்தர்ப்பம் அபவித்த ஷராசனம். காமம், செருக்கு, துர்மார்க்கம் நிறைந்தவன், வளைந்த சிவந்த நீண்ட கண்ணன், வில்லேந்தாத மன்மதன் போல தோன்றுகிறான். அவனைக் கண்டு நடுங்கிய சீதையோ சமுத்திரத்தில் மூழ்கும் கப்பல் போல், தரையில் முறிந்து கிடக்கும் மரக்கிளை போல் பெருந்தரையில் அமர்ந்தவளாய், ஸ்நானம் செய்யாததால் ஏற்பட்டுள்ள அழுக்கு படியப்பட்டவளாய், சேற்றால் பூசப்பட்ட தாமரைக் கொடி போல் பிரகாசித்தாள். பிரகாசிக்காமலும் இருந்தாள். மலமண்டன திக்தாங்கி மண்டனார்ஹா அமல்டிதா மிருணாளி பங்கதிக்தேவ விபாதி ந விபாதி ச. சீதையின் பயம், ராவணன் காமம், ஹனுமனின் துயர் இவற்றை கம்பர் காட்டுகிறார். கூசி ஆவி குலை உருவாளையும் ஆசையால் உயிர் ஆசழிவானையும் காசில் கண்ணினை சாந்தனக் கண்டனல் ஊசலாடி உளையும் உளத்தினான். ராவணன் பேச ஆரம்பிக்கிறான். காமயேத்வாம் விஷாலாக்ஷி பகுமல்யஸ்வமாம் பிரியே சர்வாங்க குண சம்பல்லே சர்வலோக மனோகரே. உன்னையே விரும்பும் என்னை பெருமைப்படுத்து. பிறர் மனைவிகளை கவர்ந்து வருவது அரக்கர்கள் குலதர்மம் தான். ஆனாலும் உடன்படாத உன்னை தொடமாட்டேன். நீ இப்படி விசாரப்பட்டு பட்டினி கிடத்தல் ஏற்றதல்ல. சர்வ அலங்காரங்களையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு என் மனைவி ஆகிவிடு. உன்னையே நான் பட்ட மகிழ்ச்சி ஆக்குவேன். ககராவண சுனு சுமுகி சயானி மல்தோதரி ஆதி சபரானி தவ அனுச்சரி கரவு பனமோரா ஏக்கு பார பிலோக்கு மமவோரா. மந்தோதரி முதலிய ராணிகள் உன்னை பணியுமாறு செய்வேன், இது சத்தியம். ஒரே ஒரு முறை என் முகத்தை பார் என்று அந்த துராத்மா பேசியதாக துளசிதாசர் கூறுவார். என்னுடைய செல்வத்தையும் பெருமையையும் புகழையும் பார். மரவுரி உடுத்த ராமனோடு என்ன செய்யப் போகிறாய்? ருத்திம் மாம் அனுபஷ்யத்வம் ஸ்ரீயம் பத்ரே யசஸ்ச மே கிம் கரிஷ்யசி ராமேண சுபகே சீரவாசசா. அவன் வெற்றி இழந்தவன், செல்வம் அழிந்தவன், காட்டில் திரிபவன், விரதம் பூண்டவன், தரையில் படுப்பவன். ஏன் அவன் உயிரோடு இருக்கிறானோ இல்லையோ என்பதே சந்தேகம். சங்கே ஜீவதிவா நவா. இப்படி தன்னிடம் தகாத வார்த்தைகளை பேசிய அந்த ராவணன் முன்பு ஒரு துரும்பை கிள்ளி போட்டு சீதை பேசத் துவங்கினாள். துக்கார்த்தாருததி சீதா தேவமானா தபஸ்வினி சிந்தயந்தி வராரோஹ பதிமேவ பதிவ்ரதா பிரணமம் தரதः கிருத்வா பிரத்யுவாச சுசிஸ்மிதா. அவன் செல்வத்தை புல்லென மதித்து திரையிட்டு பேசும் மரபுப்படி புல்லை இடையிட்டுக் கொண்டு பேசினாள். நிவர்த்தய மனோமத்தः ஸ்வஜனே க்ரியதாம் மனः நமாம் பிரார்த்தயிதும் யுக்தம் சுசித்யூ இவ பாபகிருத். என்னிடத்திலிருந்து உன் மனத்தை திருப்பு, உன் இனத்தாரிடத்து உன் மனத்தை நாட்டு. பாபி மோட்ச சித்தியை எவ்வாறு நாட முடியாதோ அவ்வாறே நீயும் என்னை இச்சித்தல் பொருந்தாது. அதர்மத்தை துற, தர்ம வழியில் செல். ஏன் உன் புத்தி தர்மத்திற்கு புறம்பாகச் செல்கிறது? இங்கே உன்னை அறவழியில் செலுத்தும் நன்மக்கள் இல்லையா? அல்லது நீ அவர்கள் சொல்லை கேட்பதில்லையா? இஹசந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே ததாஹி விபரீதாதே புத்திராச்சாரவர்ஜிதா. நீ குறையற்ற வாழ்வை வேண்டினால், கோரமான சாவை தவிர்க்க எண்ணினால் என்னை ராமனிடம் ஒப்படைத்து விடு. ஏனெனில் என் ராகவன் தர்மம் அறிந்தவர், புருஷோத்தமர், தம்மை புகழடைந்தோர்க்கு அடைக்கலம் அருளும் கருணையாளர் என பிரசித்தி பெற்றவர். விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞः சரணாகதவத்சலः தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதும் இச்சசி. நீ அவரோடு கூட்டுறவு கொள், உன்னை கட்டாட்சிக்குமாறு வேண்டிக்கொள். இதுவே நீ செய்யத்தக்கது. மாறாகச் செய்வாயானால் மரணத்தை பெறுவாய். ஸ்ரீராமன் இல்லாத வேளையிலன்றோ என்னை நீ திருடிக் கொண்டு வந்தாய். வெகு விரைவில் இந்த லங்கை ராமபாணத்திற்கு இரையாகப் போகிறது. அசம்சயம் தாசரதேர்ன மோக்ஷ்யசே மகாத்ருமஹ காலஹதோஷனேரிவ. ஆயுள் முடிந்த பெருமரம் இடியினின்று தப்பாதது போல நீயும் தாசரதியிடமிருந்து தப்ப மாட்டாய், இதில் சந்தேகமில்லை. இப்படி பேசிய சீதையை நோக்கி, உன்பால் அன்பு கொண்ட காரணத்தினால் கொல்லப்பட வேண்டிய உன்னை கொல்லாது இருக்கிறேன். இன்னும் 2 மாதத்தில் என் படுக்கைக்கு நீ ஒப்பி வர வேண்டும். இல்லையேல் உன்னை என் காலை உணவிற்காக சமையற்காரர்கள் துண்டாக வெட்டுவார்கள் என்றான் ராவணன். ஆனால் சீதை பயப்படவில்லை. அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசஸ்சானுபாலனாத் நத்வாம் குர்மி தசக்ரீவ
பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா. ஹே சாம்பலாகப் போக வேண்டியவனே, ராம ஆக்ஞை இல்லாததாலும் ஸ்வதர்மத்திற்கு இணங்கி நடக்க வேண்டி இருப்பதாலும் உன்னை என் தேஜசால் கற்பின் சக்தியால் சாம்பலாக்காமல் இருக்கிறேன். உன் அழிவின் பொருட்டே என்னை நீ அபகரிப்பது என்ற நடக்க இயலாத காரியம் நடந்திருக்கிறது. இப்படி தன்னை அலட்சியமாக பேசிய சீதையிடம் உன்னை கொன்று விடுகிறேன் என்று நெருங்கினான் ராவணன். தான்யமாலினி என்ற மனைவி நன்மொழிகளால் அவனை சமாதானம் செய்தாள். இவளை சாமதான உபாயங்களால் எனக்கு உடன்படச் செய்யுங்கள் என அங்கிருந்த அரக்கிகளிடம் சொல்லி அகன்றான் அவ்வரக்கர். நீ கற்பை பேணியது போதும். ராவணன் உலகுக்கெல்லாம் தலைவன். உன் ராமனிடம் என்ன இருக்கிறது? ஏனடி எங்கள் சொல்லை ஏற்க மறுக்கிறாய்? எல்லா செல்வமும் சிறப்பும் உடைய ராவணனுக்கு மனைவி ஆவாயா மாட்டாயா என்று அதட்டினர் அரக்கிகள். தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமே குரு தம் நித்யம் அனுரக்தாஸ்மி யதா சூரியம் சுவர்ச்சலா. ராஜ்யம் இழந்தவராயினும் கஷ்டதசையில் இருப்பினும் என் நாதர் எனக்கு என்றும் சிரேஷ்டமானவர். சூரியனை தொடர்ந்த சுவர்ச்சலை போல் அவரை விடாது பற்றியிருக்கிறேன் எனக் கூறி இந்திராணி, அருந்ததி, ரோஹிணி, சாவித்ரி, தமயந்தி போன்ற பத்திரி பெண்களை உதாரணம் காட்டினாள் வைதேகி. தம் சொல்லுக்கு பணியாத சீதையை பயமுறுத்தி வசப்படுத்த எண்ணி உன்னை கொன்று தின்னப் போகிறோம் என்றனர் அவ்வரக்கிகள். அப்போது திரிஜட்டை என்ற அரக்கி ராம ஜெயத்தை, ராவண நாசத்தை, விபீஷ்ணருக்கு வர இருக்கும் க்ஷேமத்தை, வானரத்தால் இலங்கை எரிக்கப்பட இருப்பதை தெரிவிக்கும் பயங்கரமான கனவுகள் கண்டாள். அவள் பிற அரக்கிகளிடம், நான் கண்ட கனவு இவள் கணவனின் ஜெயத்தையும் நம் அழிவையும் குறிக்கிறது. நாம் காக்கப்பட வேண்டுமானால் சீதையை வேண்டிக் கொள்வோம். இவள் பணிந்த மாத்திரத்தில் சந்தோஷமடைவாள் என்றாள். பிரணிபாத பிரசன்னாஹி மைதிலி ஜனகாத்மஜா. காணும் யாவும் காதலன்றி வேறு ஏதிங்கே. வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே, வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே, கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. இனி நானும் வேறில்லை, 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 இனி நானும் வேறில்லை. காணும் யாவும் காதலன்றி வேறு ஏதிங்கே. வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே, வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே, கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. இனி நானும் வேறில்லை, 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 இனி நானும் வேறில்லை.
பன்னீரிலே வெண்மேகமா கோலம் போடும் நாம் ஒன்று சேர்ந்து போகின்ற போது அன்போடு வரவேற்கவே அர்த்த ஜாமங்களில் அந்த காமன் குயில் சங்கீதம் தாலாட்டுமோ மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி மூங்கில்கள் புல்லாங்குழல் அவை மோகத்தில் பாடும் தமிழ் மூங்கில்கள் புல்லாங்குழல் அவை மோகத்தில் பாடும் தமிழ் இளமாலையில் மலர் மேடையில் பொன்வண்டின் நாதஸ்வரம் எங்கள் கல்யாண நாள் இன்று மேகங்களும் தேர்பூட்டி போகின்றன மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி பூவோ பொன்னோ முத்தோ மணியோ பொங்கும் காதல் கங்கை நதியோ மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி லல 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 அடி ராக்காய் மூக்காய் குப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரைய தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தை மாசம் கல்யாணம் நெல்லு குத்த வாங்கடியோ சுத்தச்சம்பா பச்சை நெல்லு குத்தத்தா வேணும் முத்து முத்தா பச்சரிசி அள்ளத்தா வேணும் முல்லை வெள்ளி போல அன்ன பொங்கத்தா வேணும் நம்ம வீட்டு கல்யாணம் இது நம்ம வீட்டு கல்யாணம் சுத்தச்சம்பா பச்சை நெல்லு குத்தத்தா வேணும் முத்து முத்தா பச்சரிசி அள்ளத்தா வேணும் முல்லை வெள்ளி போல அன்ன பொங்கத்தா வேணும் நம்ம வீட்டு கல்யாணம் இது நம்ம வீட்டு கல்யாணம் பத்தோடு ஒன்று பலகாரம் பண்ண கத்தாக மாறிடுங்க கல்லோடு உமையும் சேராம பார்த்து பக்குவமாயிடுங்க பஞ்சு பஞ்சாக வரணும் பணியாரம் வெள்ளி நூலாக வரணும் இடியாப்பம் பஞ்சு பஞ்சாக வரணும் பணியாரம் வெள்ளி நூலாக வரணும் இடியாப்பம் இதுதானே கல்யாண
பெண்ணில்லாத ஊரிலே பிறந்து வந்தாற் போலவே, பெண்ணில்லாத ஊரிலே பிறந்து வந்தாற் போலவே, பெண்ணில்லாத ஊரிலே வண்ணம் பாடும் வெண்ணிலா, வண்ணம் பாடும் வெண்ணிலா, வண்ணம் பாடும் வெண்ணிலா, வராய் தேடி கூறுவேன் பெண்ணில்லாத ஊரிலே. பருவம் என்னும் காற்றிலே, பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் ஞானத்தேரிலே, பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் ஞானத்தேரிலே, கவிஞர் வந்தார் தோழியே, கவிஞர் வந்தார் தோழியே, காணனியும் ஓடிவா பெண்ணில்லாத ஊரிலே. தமிழில் பாடும் நாவிலே தமிழில் பாடும் நாவிலே, தமிழை தீட்டும் கையிலே, தமிழில் பாடும் நாவிலே, தமிழை தீட்டும் கையிலே, அமுதம் கண்டேன் தோழியே, அமுதம் கண்டேன் தோழியே, அருந்த நீயும் ஓடிவா பெண்ணில்லாத ஊரிலே பிறந்து வந்தார் போலவே, பெண்ணில்லாத ஊரிலே வண்ணம் பாடும் வெண்ணிலா. ராசி மக்களை பெற்ற மகராசி, மகராசி மக்களை பெற்ற மகராசி, மகாலட்சுமி போல் விளங்கும் முகராசி, மக்களை பெற்ற மகாசி, மகாலட்சுமி முகராசி. ஒற்றுமை வளர்க்கும் இனராசி, இந்த ஒத்தமையின் இனிய குணராசி. ஒற்றுமை வளர்க்கும் இனராசி, இந்த ஒத்தமையின் இனிய குணராசி. அன்பின் உருவான அன்னையின் புகழ் பேசி, அன்பின் உருவான அன்னையின் புகழ் பேசி, வணங்கி உலகினில் பெறுவோம் நல்லாசி. உருவான அன்னையின் புகழ் பேசி, வணங்கி உலகினில் பெறுவோம் நல்லாசி. மக்களை பெற்ற மகராசி,
விளங்கும் முகராசி தஞ்சம் என்று வந்தவரை தாய் போல ஆதரித்து வஞ்சகரின் செயல்களுக்கு வாழ்முனையில் தீர்ப்பளித்து அஞ்சாத நெஞ்சில் அன்புக்கு இடம் கொடுத்து அரங்காக்கும் மக்களிடம் பார்த்த விந்தையை சொல்லட்டுமா? அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிக்குது என் கண்ணிலே. நான் அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிக்குது என் கண்ணிலே. மூணு பக்கமும் கடல் தாளாட்டுது, தன் மனமுள்ள மக்களை பாராட்டுது. மூணு பக்கமும் கடல் தாளாட்டுது, தன் மனமுள்ள மக்களை பாராட்டுது. வானுயரும் மலையில் அருவி பெருகியே வந்து வந்து நிலத்தை நீராட்டுது. வானுயரும் மலையில் அருவி பெருகியே வந்து வந்து நிலத்தை நீராட்டுது. பல பலம் பெருகி மறவர் பேர் நாட்டுது, பல பலம் பெருகி மறவர் பேர் நாட்டுது. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிக்குது என் கண்ணிலே. மலையை செதுக்கி வச்ச சிலை இருக்கு, அதில் மனம் கவரும் அழகு கலை இருக்கு. மலையை செதுக்கி வச்ச சிலை இருக்கு, அதில் மனம் கவரும் அழகு கலை இருக்கு. மான் இருக்கு, வண்ண மயில் இருக்கு, செந்தேன் இருக்கு, வீர செயல் இருக்கு. மான் இருக்கு, வண்ண மயில் இருக்கு, செந்தேன் இருக்கு, வீர செயல் இருக்கு. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிக்குது என் கண்ணிலே. அங்கே சங்கடம் மரக்கிளையும் தமிழ் கடலும் தழுவி சங்கமிசைத்து செங்கல் கவழ்ந்து வரும். செந்தாழை மலர் கொட்டு மனம் சுமந்து வரும். அங்கே சங்கடம் மரக்கிளையும் தமிழ் கடலும் தழுவி சங்கமிசைத்து செங்கல் கவழ்ந்து வரும். தாழை மலர் கொட்டு மனம் சுமந்து வரும். இங்கே தங்கிட நிழலும் இல்லை, பொங்கிட கடலும் இல்லை, சற்று நேரம் கூட வெயில் மறைவதில்லை. இங்கே தங்கிட நிழலும் இல்லை, பொங்கிட கடலும் இல்லை, சற்று நேரம் கூட வெயில் மறைவதில்லை. நம்மை தழுவிட தென்றல் ஏதும் வருவதில்லை, நம்மை தழுவிட தென்றல் ஏதும் வருவதில்லை. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிக்குது என் கண்ணிலே. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிக்குது என் கண்ணிலே.